கவுனாவத்தைக்கு போகக்கூடிய அந்த வேள்வி என்ற தம்பி மனித பலியைத்தான் நரசிங்க வயிறு எடுத்தது. விடாம கொள்ளாம விட்டாளுங்களுக்கு இந்த வேள்விக்குரிய கிடாய்கள் என்ன நடக்குது இவ்வளோ கிடாய பார்க்க போறோம். அப்பாண்ட காலத்துல இப்படி ஒரு இடத்துல நான் இதுவரையும் பார்க்கல இவ்வளவு பெரிய அளவில் 1500 2500 கிடாய்கள் கூட வெட்டுப்பட்டு அளவில் சங்கிலி எல்லாம் நரசிங்க வயிறுக்கு வெட்டி இல்லைன்னு சொல்லி ஆறு தடுத்தாலும் அவற்றை தலை போடும் நாட்டை. இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்த பார்த்தோன்னே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். கவுனாவத்தைக்கு போகக்கூடிய அந்த பாதை மக்களுடைய வாழ்வியலில் வழக்காறுகளில் வழிபாட்டு முறைகளில் வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் தனிச்சிறப்பு பெறும். அதில் ஒன்று தான் இந்த வேள்வி. பாரம்பரியம் மாறாத அந்த விஷயம் நீதிமன்ற நடவடிக்கைகள்லாம் உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இது மக்களுடைய வாழ்வியல் வழிபாட்டு முறை என்ற அடிப்படையில் வந்து அதுக்காக கொடுக்கப்பட்டது. பெரிய அளவில் காலங்காலமாக செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை, நரசிங்க வைரவருக்குரிய வழிபாட்டு முறையாக இது சிறப்பிக்கப்படுகிறது. இந்த வேள்விக்குரிய கிடாய்கள் என்ன நடக்குது, இவ்வளோ மக்கள் கலகலகலன்னு சொல்லி இந்த இடமெல்லாம் இருக்குது. நடக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில பதிவு செய்கிறது. குறிப்பிட்ட அளவான அந்த இடப்பகுதியில் வந்து 5 கிடாய் கட்டி இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த கிடாய் கட்டுற இடம் வந்து வெடியெல்லாம் தாறுமாறா போடுகிறோம். அது போட்டதுதான் இந்த கிடாய் கட்டப்பட்டிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு செய்தியா இருக்கும். இப்படி ஒரு இடத்துல நான் இதுவரையும் பார்க்கல இவ்வளவு பெரிய அளவில் இத்தனை கிடாய்கள் கட்டப்பட்டிருப்பது. இது ஒரு பண்பாட்டு பாரம்பரியம் வழக்காறுகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம். இதை மறைந்து போகக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து இப்படியான விடயங்கள் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு முறைகளிலும் ஒவ்வொரு விதமான ஆடுகளை இந்த ஆட்டு சொந்தக்காரர்கள் வளர்ப்பார்கள். குறிப்பாக இந்த சணலாடுலாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. அதே மாதிரி வெவ்வேறுபட்ட இனங்களை சென்றக்கூடிய ஆடுகள் இந்த வேள்விக்காக வளர்க்கப்படுகிறது. சில பேர் நகையெல்லாம் அணிந்து அதெல்லாம் கொண்டு வருவார்கள். அதை பார்ப்பதற்கும் இந்த ஆடு பார்க்குறன்றதே ஒரு பெரிய திருவிழா. இது பூராக இப்படி நின்று பார்த்து ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்து இந்த தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும் மக்கள். வேள்வி என்ற தம்பி இது பரம்பரை காலங்காலமாக வந்து இந்த ஊர் மக்கள் அயலூர் மக்கள் வந்து ஒரு நேர்த்திக்கு வந்து கிடாவை வந்து வெட்டி பொங்கல் வைக்காதான் வேள்வி. பொங்கலும் வச்சு ஆடுகள் வெட்டுறோம். இது எங்களோட காலத்துக்கு முதலே இது நடந்து கொண்டு இருக்கு. நான் சின்ன வயதில் இருக்க இந்த வேள்வின்ற நிகழ்ச்சி நடக்குது. ஒவ்வொரு வைகாசி மாதம் வந்து இந்த வேள்வி நடக்கும். முந்தின காலத்தில் வந்து நிறைய கிடாய்கள் வெட்டுப்பட்டது. கிட்டத்தட்ட சில 1500 2500 கிடாய்கள் கூட வெட்டுப்பட்டதான். அப்படி இந்த அயல் கிராமங்களில் உள்ள மக்கள் எல்லாம் நேர்த்தி வச்சு தான் இந்த கிடாயை வளர்த்து இப்படியான இப்படியெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு விசேஷமாக கொண்டு போய் அங்கே கோயிலில் பலி விடுக்கிறோம். இது வந்து இது பைரவர் வந்து ஒரு குலதெய்வம். மற்ற இங்கே ஆக்கள் வந்து ஒரு நம்பிக்கை, பைரவர்தான் கூடிய நம்பிக்கை வச்சுக்கிறோம். அந்த நம்பிக்கையை வச்சு தான் இந்த வேள்வியை செய்கிறோம். இந்த ஒரு இடத்துக்குள்ளேயே பாருங்க 5 ஆடுகளும் கட்டப்பட்டிருக்கு. ஏராளமான உயிரினங்கள் இனிமேல் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்காங்க. ஒரு முறை ஒரு கணக்கு 500 400 500 இடையில தான் முடியும். எல்லாம் மற்றபடி பெரிய பெரிய கிடாய்கள் எல்லாம் அப்படியா? ஆமாம். உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ காலம் நடக்குது? இப்போ இந்த காலத்தில் இருந்து என்ன சின்ன வயதிலேருந்து நாங்கள் இந்த ஊராக தான் எனக்கு அதாவது அந்த காலத்துலேருந்து அதுக்கு முதலே இந்த வேள்வி நடந்திருக்கு. இப்போவும் தொடர்ந்து நடந்தது. இடையில ஒருக்கா அந்த வடக்கு வச்சு பிரச்சனை நடந்தது. அப்போ இந்த கோயில் அந்த கோயிலின் முதலாளி அந்த செல்லக்குட்டி என்றவர் அவர் போய் கொழும்பில் வழக்காடி வெற்றி அடைஞ்சு தான் இந்த புற திரும்ப இந்த வேள்வி நடந்து கொண்டு இருக்கு. நடக்காட்டியும் நடக்கும் வேள்வி செய்யாட்டி அது வந்து ஒரு அந்த மக்களில் ஒரு நம்பிக்கை. இந்த நடக்காட்டி ஏதாவது உண்மையாக பார்த்தாலும் இப்போ சில இதுகள் இப்போ இந்த நடந்த அசம்பாவிதங்கள் கூட இந்த வெள்ளி நடக்காத அந்த ரத்தப்பலி கொடுக்காதால் ஏற்பட்டது தான் அந்த மக்களோட அபிப்பிராயம். ஆனால் இது வந்து கட்டாயம் நடக்க வேணும்ன்றது. மற்ற கூடுதலாக இந்த கணக்க இடங்களெல்லாம் வெள்ளியில் நடந்து நிப்பாடி போட்டோம். இங்கே ஒரு கொஞ்சம் இது இந்த கோயிலும் வேறு சில கோயில்கள் தான் இப்போ வெள்ளி நடந்து கொண்டிருக்கு. சில பேர் பொதுவான இடத்துல இந்த ஆடு காட்டுவினம், இன்னும் சில பேர் வந்து தங்களுடைய வீடுகளிலேயே வந்து அந்த ஆடு காட்டுறது பெரிய அளவில் மின் விளக்குகள்லாம் போட்டு நிறைய பேர் ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி அந்த எல்லாம் செய்யப்பட்டு இங்கேயும் அதே மாதிரியான ஆடுகள் காட்டுகிறோம். அதே போல
அடிப்படையில் இதை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது நாளை வேள்வின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நாளைக்கு வேள்வி நடந்தால் ஒரு கிழமை மட்டும் அந்த கோயிலடிக்கு ஒரு ஆக்கிரம் போக மாட்டோம், ஒரு போய் பூசை வைக்க மாட்டோம். இப்போ ஒரு கிழமைக்கு முதல் விளக்கு வைக்கிறேன்னு சொல்கிறேன். விளக்கு வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கு வேள்வி நாளைக்கு, அதுலேருந்து அப்புறம் வார வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த கோயிலடிக்கு வந்து பூஜை நடக்காத ஆக்கடம் போய் ஊசாட மாட்டோம், அங்கே ஆக்கட போக மாட்டோம். இப்போ அந்த 8ஆம் நாள் வந்து 8ஆம் மடைன்னு சொல்லி பெரிய பொங்கல் இந்த மடைகள் வச்சு 8ஆம் மடை வச்சு செய்து அது இப்போ தொடர்ந்து பூஜை நடக்கும். அதோட முடிஞ்சது இந்த வழிபாடு. இந்த 15 நாள் முதல் விளக்கு வைக்கிறது, அப்புறம் வெள்ளியிலேருந்து 8ஆம் மடை 15 நாளுக்கு அந்த வெள்ளி நடக்கும். என்ன விலவரம் இப்போ உங்கட இப்போ பார்க்குற மாதிரி இந்த உயிராட்சியில் இப்போ போன அந்த பிராமண கோயில்கள் எல்லாம் இங்கே இருந்து ஒரு கிடா கொடுத்துருவோம், 11 லட்சம் அப்படி கொடுத்து வைக்கிறோம். உயிர் கிடால் வந்து விலை கூட போகும், வெட்டி நாற்பது. இப்போ விலை கொஞ்சம் கூட தான், 4 லட்சம் 3 லட்சம் அப்படி என்ன போய் கொண்டு போகும். இதில் வந்து ஒரு இடத்துல 4 கிடாய்கள் வந்து இதில் கட்டியிருக்கிறாங்க. கிடாய் வளர்ப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு கிடாயிலும் வந்து எந்த உருவத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இது வந்து அங்கே கொண்டு போய்க்கல நகையெல்லாம் போட்டு பெரிய ஊர்வலமாக வாகனங்கள் எல்லாம் கொண்டு போவினோம். அப்பாண்ட காலத்தில் என்னதுக்காக இது செய்கிறது? கோயில் நேர்த்திக்கிறதுக்காக. 5 கிடாயும் கூட தான். உங்களுக்கு எவ்வளோ காலம் இது பற்றி தெரியும்? எவ்வளோ காலமாக இது தெரியும்? உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்பாக்களோட பார்த்து நாங்களும் பழகிட்டோம். எத்தனை கிடா என்ன காட்டிக்கிறீங்க? 5 கிடா இருக்குது. அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு காரணம் இருக்கா அல்லது? அப்படி இல்லை. அப்போ ஆனால் நேர்த்திக்கிறதுக்கு அனுகூலங்கிறோம். ஒரு நேர்த்திக்கு 5 கிடா போடுறோம். இப்போ நாங்கள் புள்ள மாதிரி வளர்த்து போட்டு அப்படி உடனே வெட்டுறது, அதுதான் நேர்த்தி. அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறீங்க சாமிக்கு? அப்படி நாங்கள் அப்படி செய்யாட்டி ஆக்கன உயிர் பலி எடுக்கும். அதே மாதிரி புள்ள மாதிரி நாங்கள் வளர்த்து போட்டு கொண்டே வெட்டின வேண்டாம், ஆக்கன உயிர் பலி போவா. இப்போ கொஞ்சம் காலம் போல் நிப்பாட்டி இருந்தவங்க, அதால் கணக்கு உயிர் பலி போனது. அதால் புள்ள மாதிரி வளர்த்து போட கொண்டே வெட்டினாங்க. வெட்டினால உயிர் பலி போவா. எத்தனை வருஷம் கிடாயெல்லாம் நிற்கிறீங்களா? இதெல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷம். என்ன போடுறது கேட்கலாம். இவன் சடலாம் இந்த பெருசாக வளருமா? இதே கூட பெருசாக வளரும். என்னது காரணம்? அது அவன் உடம்பு வாசியில் பொறுத்து. வெள்ளி என்ன கவனமாக இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாமே நிறைந்த மின் விளக்குகள் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிடாய் கட்டுறதுக்குரிய அந்த அறிகுறியா வந்து பெரிய அளவில் பாடல்கள் பெரிய சத்தம் அளவில் போடுவினோம். வீதியில் போக்குவரத்து எல்லாமே தடுக்கக்கூடிய அளவுக்கு அது நிற்கக்கூடிய அளவுக்கு சனமெல்லாம் கூடி இந்த கிடாயை பார்க்குற அந்த விஷயம்ன்றது நடக்கும். இங்கே வந்து வீதி கரையில் வந்து கிடாய் கட்டி இருக்கிறோம். பார்க்கலாம் அங்கிட்ட போய் வாகன நெரிசல்ண்டா சொல்லி வேலை இல்லை. இதில் வந்து 3 கிடாய் பெரிய அளவில் காட்டியிருக்கிறேன். அது உங்களுடைய கடை? உங்களுடைய கடை இது? வெள்ளி என்ன அப்படி இருக்கும்? அதான் கேட்குறேன். சொன்னாங்க போக்குவரத்து வீதியில் சம்பிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிடாய் பார்க்குறது, அதுக்காக வரக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் இருப்பினோம். வந்து ஒவ்வொரு தரம் பார்த்து இந்த விஷயங்களை பேசிட்டு அல்லது தங்களுடைய கலந்து பேசலோடு கடந்து போவார்கள். இப்படி நிறைய இடங்கள்ல இதே மாதிரி கட்டியிருக்கும். இது மனித பலியைத்தான் நரசிங்க வயலோ எடுத்தது. அந்த காலத்தில் நரசிங்க வயலோ வந்து மனித பலி எடுத்த இடத்துல திரும்ப என்ன செய்யறோம்னா இப்போ கிடா பலி கொடுக்குறோம் அன்று சொல்லி தான் திரும்ப இந்த கிடா பலியை ஓகே பண்ணுறோம். எவ்வளோ காலம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது? இப்போ வந்து 48 வருஷமாக இதான் நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்பிறந்த தொடக்கம் இதுதான். கிடாப்பள்ளி 150 கோடி வருஷத்துக்கு முன்னுக்கு 150 வருஷத்துக்கு முன்னுக்கு அதே பரம்பரையாக நாங்கள் கிடா வளர்த்து கொடுக்குறோம். அதே எப்படி பெரிய திருவிழா மாதிரி செய்கிறது? அது சந்தோஷம். அது இன்றைக்கு அதுகளுக்கு ஒரு சந்தோஷம். கணவர் சொல்லி இந்த அறிவியல் வளர்ந்த காலத்துல இந்த ஆடு வெட்டுறதெல்லாம் புளி என்று சொல்லிடுறோம். அதெல்லாம் சொல்லித்தானே எங்களுக்கு வாங்கித்தானே விட்டு. ஆனால் நரசிங்க வயலுக்கு வெட்டி இல்லைன்னு சொல்லி 6 தடுத்தாலும் அவற்றை தலை போடும். நாட்டை போடுறது நாங்கள் எப்போ தடுக்கிறாரோ அவற்றை தலை போடும். நானும் ஜாமரையும் பெறாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் இப்போ ஒன்று நரசிங்க வயலுள்ள போய்த்தான் வந்தேன். அவருக்கு பள்ளி கொடுக்கலண்டா ஷாக்கூட ஏரியாவில் ஷாக்கூட அவ்வளோதான் உண்மையை சொல்லும். அதை விட கிடா பலிக்க கொடுத்தா ஆர்மதியாக இருக்கு. அவர் அப்படித்தான். அவ்வளோதான் நில சொல்ல முடியும். ஒவ்வொரு வருஷம் எத்தனை கிடா வெட்டுவீங்க?
இப்போ 500 உள்ள. முந்தியெல்லாம் உங்களோட ஓ காலத்துல நாங்கள் என்ன கோச்சுக்கு போய் வெட்டி பெற்று வந்துட்டோம் ஏன்னு கேட்டால் அவையே சொல்லிட்டேன் அது வெட்டலாமே சொல்லலாம் இடப்பலி நடப்பலி அச்சிலண்டு கிச்சிலண்டு எல்லாம் கணக்கு வந்து கொண்டே இருக்கு எல்லாம் மாறணும் என்று சொன்னால் இந்த பிரச்சனை இல்லை எங்களை ஒரு பிரச்சனையும் இல்லை இதுதான் பிரச்சனை எங்களுக்கு நிறைய பலி கொடுத்து இந்த கிராய பலி கொடுத்தா ஆண்டவன் மக்களை காப்பாற்றார் உங்களோட காலத்துல எப்படி இருக்கும் பள்ளியா அங்கே பார்த்தேன் ஒரு அப்போ முந்தி வந்து 500 ஒரு கிடையாது இந்த கிடையாது 500 வருது இப்போ வந்து 50,000 60,000 சொல்லுவாங்க ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இது 500 கிடையாது அந்த நேரம் 5 பங்கை போட்டாலும் 50 25 ரூபா 30 ரூபா 40 ரூபாய்க்கு நாங்கள் போட்டு பழக்கம் தலைவர் சொல்றது வியாபாரத்துக்காக தான் இந்த வேலி எல்லாம் வைக்கிறாங்க இல்லை அதெல்லாம் போய் ஏன்னா கோயில் கட்டணும் சின்னத்துக்காக வைக்கலாம் அது கடவுளான நரசிங்க பேர் வந்து இந்த உபத்தனத்துக்கு நாங்கள் ஈடுபடையில ஏன்னு கேட்டால் இந்த கொலவரி பிடிச்ச வேலைகள் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வந்து இதை வெட்டி ஒரு பிரியோசனம் வாங்கல ஆண்டவனை சுத்தப்படுத்தணும் ஆண்டவனை எல்லாத்தையும் கூலியை கொடுத்து நடத்தணும்னு நினைக்கிறேன் ஒழிய வயிறு வேலை குப்பத்தினா எல்லா குடிமனையும் எல்லா இடங்களும் வந்து இப்படித்தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் கிடாய் கட்டியிருந்தா வந்து எல்லா இடத்தையும் மின் விளக்கு போட்டு அது குச்சொழுங்கு என்ன எந்த ஒழுங்கு என்ன இந்த பாதை என்ன எல்லா இடத்துலையுமே வந்து இது போன்ற ஒரு நடைமுறை தான் இங்கே இருக்கும் இன்றைக்கு வந்து இந்த ஆடு காட்டுறது பிறகு கோயில் அடிக்க அப்படியே கொண்டு போய் நம்ம வரிசையாக வாகனங்களில் எல்லாம் செய்து அங்கே கொண்டு போய் அங்கே வந்து காணிக்கையாக்குகிற அந்த நடைமுறைன்றது காலங்காலமாக இருக்குது இது மிக நீண்ட கால பண்பாட்டை இந்த மக்கள் வாழ்வியலோடும் இறை வழிபாட்டோடும் நம்பிக்கைகளோடும் அதை தாண்டிடக்கூடிய சக்திகளோடும் சேர்த்துடக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த ஒரு ஆள் வந்து ஐயா வணக்கம் வணக்கம் எங்க வலிக்கிட்டாச்சு கிடையா பார்க்க போறோம் என்ன மாதிரி வேலியண்டா உங்களுக்கு தெரிஞ்ச வேலியண்டா என்ன வேள்வியண்டா கிடையா விட்டுறது என்னத்துக்காக அது நேத்தி நேற்று முந்த நாள் ஒரு கிடையா கொடுத்த நாள் பிராம்பத்துக்கு 11 லட்சம் எவ்வளோ வரும் பூமியில இல்லை அது உயிரோட கொடுத்துனாங்க இது இதாக கொடுக்க இல்லை வட்டி போட்டு கொடுக்க இல்லை உயிராக கொடுத்தது அவங்க ஒன்று அங்கே ஓட்டினவங்க பிராம்பத்தியார் வேலி போராடி என்ன நடக்கும் வேலி செய்யாடி என்ன நடக்கும் வேலி செய்யாட்டி இதெல்லாம் சுத்தம் அவங்களாம் அது 2 பேரும் இந்த கிடாய் கொண்டு வரதுக்குரிய அந்த வாகனம் எல்லாம் தயார் செய்ய முடியும் இதெல்லாம் மண்விளக்கு எல்லாம் வெளியில் போட்டு அப்படியே கொண்டு போகிறது எல்லாமே கிடாய் காட்சிப்படுத்துகிற அந்த இடம் இருக்கும் பார்க்கலாம் நேர்மையாக இருக்குன்னு சொல்லி பெரிய அளவில் சங்கிலி எல்லாம் போட்டு இந்த கிடாய் இங்கே வச்சிருக்கிறேன் பற்றி என்ன நாங்கள் வருஷம் இப்படி வளர்க்குறதா அப்பர் என்ற காலத்தில் அப்பர் வளர்த்தவர் இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு 25 வருஷமாக நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் வருஷம் இப்படி விடுறது தான் என்னத்துக்காக செய்கிறது இது பாரம்பரியமாக அந்த நாளையிலேருந்து நெடுக செய்கிறது நேர்த்தி அப்படி ஒரு பொல்லாத தெய்வம் வைரவர் அப்படியான வைரவர் தான் செய்யாட்டி குறவுற்றங்களை தான் பெறும் விடுங்க 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 ஐயா விடுங்க அது சரியா நினைப்பேன் அப்போ இதன் நாங்கள் இதன் விடாமல் கொள்ளாமல் விட்டால் எங்களுக்கு இதன் குறவுற்றங்கள் காட்டம் கொள்ளும் வேண்டும் அப்படி ஒரு பொல்லாத ஆள் நாங்கள் இதன் நேர்த்தி வச்சால் கட்டாயம் நடந்தே தான் அதுக்கு நான் சங்கிலி எல்லாம் போட்டு சங்கிலி எல்லாம் போட்டு தான் பட்டுக்கிறாரு அப்படியானால் தான் இவற்றை பொறுமதியே 10 லட்சம் இவற்றை பொறுமதி 10 லட்சம் எவ்வளோ அளவு வளர்ப்பு இது இப்போ என்னட்ட 2 வருஷமாக வளர்க்குறேன் இந்த பொறுமதியே 10 லட்சம் அந்த காலத்தில் ஓமாமே எல்லாரும் வளர்க்குறதுக்கு வீட்டுக்கு வளர்த்து வெட்டுறேன் நான் எனக்கு அங்கே பரம்பரையா அப்படி எதாண்டது ஒரு தரம் தடை சொல்ல நம்ம இது வயிறு வச்ச விஷயத்தில் தடை மாட்டினோம் அவருக்கு இன்னும் கூட செய்வினம் வழியே அப்படி ஒரு தடை ஒன்றும் சொல்ல வீடு வரல சொன்னாலே பிரச்சனைன்றது தெரியும் இடையில அந்த நீதிமன்ற விஷயம் எல்லாம் வந்து நீதிமன்ற விஷயங்கள் எல்லாம் அது வெட்டப்படாண்டு சொல்லி தீர்த்தது போனது வந்தது தான் அப்படி இருந்தும் வழக்காடி வழக்கில் இதாண்டு வந்து தான் ஒவ்வொரு குறவுற்றங்கள் காட்டி வெட்டாம நிப்பாட்டினதால் அவால சாவு அல்லது எழுதல் என்று நடந்து அதால் தான் திருப்பி வழக்கில் வெட்ட சொல்லி விட்டு
அப்படியான ஒரு இதில் இதாண்டு கொண்டு வருது. அப்படி வருஷம் வருஷம் இப்படி இதாண்டு தட்டாரி வெட்டாமல் கொள்ளாமல் விட்டால் இதன் குரோட்டம் காட்டும். ஒரு விடையாவது விட்டே ஆகும். கொடுத்தாவே கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் கொடுக்காட்டி இப்போ இந்த பிரச்சனை தான். இது இந்த மக்களுடைய பண்பாட்டியல்கள், வழக்காறுகள், வாழ்வியல்களோடு தொடர்பற்றக்கூடிய ஒரு சடங்கு. ஆரம்பகால வாழ்க்கை முறை என்பது இப்படித்தான் இருந்திருக்கிறது. நரசிங்க வைரவருக்கு இப்படியான வழிபாட்டு முறை மிக பிரதானமானது. இது இந்த மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். நீதிமன்றத்தின் மூலமாக எல்லாம் இந்த நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டாலும் கூட பின்னாளிலே அது வெற்றி கொள்ளப்பட்டது. மக்களுடைய வழிபடுகிற உரிமை, நம்பிக்கைகள் சாதனக்கூடிய விடயம் என்ற அடிப்படையிலே இந்தளவு பெரும் கூட்டம், வயது வேறுபாடுகள் இல்லாமல் சிறியவர்கள், பெரியவர்கள், இளையவர்கள், முதியவர்கள் சொல்லி எல்லாருமே வருவார்கள். கோயிலுக்கு கிட்டவா, இந்த கவுனாவத்தை நரசிங்க வைரவர் என்ற கோயிலுக்கு கிட்டவா நாங்கள் போயிருக்கிறோம். குறிப்பாக இந்த வேள்வி முடிஞ்சு குறிப்பிட்ட அளவான நாட்களுக்கு வந்து யாருமே இந்த கோயிலுக்கு வர மாட்டோம். இந்த 8ஆம் மடை என்று சொல்லி சொல்றது. நாளைக்கு வேள்வி என்ன போன ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மேல் வந்து விளக்கு வைப்பினம். விளக்கு வச்சு 8ஆம் நாள் வந்து இந்த வேள்வி நடக்கும். அந்த வேள்வி நடந்ததுக்கு பிறகு இந்த இது நான் அப்போது காட்டு நடந்தால் இவ்வளவு பேர் நிற்கணும். இதெல்லாம் அந்த 5 கடை ஒரு இடத்துலயே கட்டி வச்சிருக்கணும். கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து வாகனம் மூலமாக கொண்டு செல்லப்படும். இந்த கோயிலினுடைய விஷயம் அப்படித்தான். அது பிறகு 8ஆம் மடை செய்த அப்புறம் தான் சாதாரணமான வழிபாடுகள் இங்கே மீள ஆரம்பமாகும். இதுதான் கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயம். பெரும் கூட்டம் ஒன்று இதனால் போகிறார்கள். வாசல்ல நிறைய மின் விளக்குகள், அலங்காரங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. கோயில இருந்து போகக்கூடியாக்கள், வழிபாட்டுக்கு போகக்கூடியாக்கள், சில பேர் வந்து நாளை கிடையாவோட தான் போவினோம். வாசல்ல வந்து பெரிய வாழைக்குடையெல்லாம் கட்டி நிறைய பேர் இந்த நேரத்திலையும் போய்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இரவு பொழுதுதான் இந்த விஷயம் களகட்டும். நாளைய நாளிலேயும் வேள்வியும் அந்த அளவு தூரம் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எல்லா வீட்டிலையும் வந்து காட்சிப்படுத்திய பிறகு கொண்டு போய் காணிக்கையாக்கப்படும் கிடாய்கள்.